அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் தொடர பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆட்சியில் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடியிருக்கலாம். அதன் காரணமாக எதையும் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கலாம் என்று நினைத்தால் அது தவறாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்த முதல் 2 வருடங்களில் கடுமையான வறுமை தலைவிரித்தாடியது உண்மைதான். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த சகாத் என்னும் புரட்சிகரமான பொருளாதார திட்டத்தின் மூலம் செழிப்பும் பொருளாதார தன்னிறைவும் ஏற்பட்டன. அவர்களது ஆட்சியில் ஏற்பட்டது போன்ற தன்னிறைவை அவர்களுக்கு பின் இன்று வரை எந்த நாட்டிலும் எந்த ஆட்சியும் அடைய முடியவில்லை. ஆம், அந்த அளவுக்கு அவர்களது ஆட்சியில் செல்வம் கொழித்தது. அந்த நிலையில்தான் இவ்வளவு எளிமையான வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டார்கள். அவர்களது செழிப்பான ஆட்சிக்கு சில சான்றுகளை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் அவரது உடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்காக, ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக அவர்களிடம் கொண்டு வரப்படும். இவர் யாருக்கேனும் கடன் தர வேண்டியுள்ளதா என்று அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். ஆம் என கூறப்பட்டால் கடனை நிறைவேற்றிட எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரா என கேட்பார்கள். ஆம் என்று கூறப்பட்டால் அதற்காக பிரார்த்தனை செய்வார்கள். இல்லை என கூறப்பட்டால் உங்கள் தோழருக்காக நீங்களே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிடுவார்கள். அவரது கடனுக்கு யாரேனும் பொறுப்பேற்று கொண்டால் அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். பின்னர் அல்லாஹ் அவர்களுக்கு பல வெற்றிகளை வழங்கிய போது இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் விஷயத்தில் அவர்களை விட நானே அதிகம் பொறுப்பாளியாவேன். எனவே யாரேனும் கடன் வாங்கிய நிலையில் மரணித்தால் அந்த கடனை அடைப்பது என் பொறுப்பு. யாரேனும் சொத்தை விட்டு சென்றால் அது அவரது வாரிசை சேரும் என்று கூறலானார்கள். நூல் புகாரி 2297, 2398, 2399, 4781, 5371, 6731, 6845, 6763. குடிமக்கள் வாங்காத கடனை குடிமக்கள் தலையில் கட்டுகிற அரசுகளை நாம் பார்த்துள்ளோம். உதாரித்தனமாக செலவு செய்வதற்காக பணக்கார நாடுகளிடம் கடன் வாங்கி மக்களின் வரி பணத்தில் வட்டி கட்டும் ஆட்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். மக்கள் வாங்கிய கடனுக்காக மக்களிடம் வட்டி வசூலிக்கும் ஆட்சியையும், வட்டி கட்ட தவறினால் ஜப்தி செய்யும் தண்டல்கார அரசுகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியில் ஒவ்வொரு குடிமகனும் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், என்ன காரணத்துக்காக கடன் பட்டிருந்தாலும் அந்த கடன் அனைத்தையும் ஆட்சித்தலைவர் என்ற முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைத்தார்கள். இவ்வாறு அடைப்பது என்றால் அளவுக்கு அதிகமாக செல்வம் குவிந்திருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். இன்றைக்கு மிகப்பெரிய பணக்கார நாடுகளாக கருதப்படும் நாடுகள் தங்கள் குடிமக்களின் கடன்களை அடைக்க முன்வந்தால் அவை பிச்சைக்கார நாடுகளாகிவிடும். குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடனையும் அரசே அடைத்த அற்புத ஆட்சி, செழிப்பு மிக்க ஆட்சியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தினார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடர்ல பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.